கைஸ் ஆக்சுவலி இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என் அம்மா வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறேன்ச்சு பொரியல். அதாவது என் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கணும்னு பார்த்தோம். என் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் லாஸ்ட்டாக. அதில் டைம் கிடைக்கலன்னு சொல்லியிருப்போம். எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் டைம் கிடைக்கல. என் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக இருந்தேன். இப்போலாம் கொஞ்சம் ஃப்ரீயானேன். அப்படின்றதால அம்மா வந்து பண்ணி கிட்ட பாதிக்கிட்ட முடிஞ்சிருச்சுச்சு. எனக்கே கொஞ்சம் இதுவாக இருந்தது. சரி பரவாயில்ல, இல்லை என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டோம் அப்படின்றது சொல்லுவோம். சேனலில் வந்து அவங்க வந்து அதை பண்ணி ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ட்டு. என்னை வந்து இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்? ஆயில், கடுகு, எண்ணெய், கடுகு. எண்ணெய் வந்து எவ்வளோ? தேவையான அளவுக்கு எண்ணெயா? அதுக்கப்புறம் வேற கடுகு, அப்புறம் பூண்டு இடிச்சு போட்டிருக்கேன். ஓஹோ, 4 பல்லு பூண்டு வந்து இடிச்சு போட்டிருக்கான். அதுக்கப்புறம் வேற இது முன்னாடியே வந்து காய் பொடிசாக கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அந்த காயிலேருந்து இருக்கிற நீர் சத்தில் அதில் வந்துடும் வெளியே. வடிகட்டியில் போட்டு இது பண்ணிக்கணும் கைஸ். அப்படி பண்ணும்போது அதில் இருக்கிற நீர் சத்தில் வந்து இதுவாகிடும், வெளில போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு. பூண்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா காய் யூஸ் பண்ணி வச்சுருந்த தூக்கி போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுமா கைஸ்? ஸ்லிம்மில் வச்சுருக்கியா? எப்படி வச்சுருக்க? ஸ்டவ் பார்க்கும்போதே தெரியும் கைஸ், செம்ம இதுவாக இருக்கும்ல. நான் இன்றைக்கி சாப்பிட்ருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா சிக்கன் 60 சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல. செம்ம கிறிஸ்பியாக நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும்ல. இப்போ வந்து எதுக்கு முன்னே மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேணும். ஓ சரி. எனக்கு வந்து ஒன்று வீடியோ பார்க்குங்க, லைக் பண்ணால் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது ஒன்றும் பார்க்கலனாலும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன கேம் வீடியோ போகணுன்றத கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அது போடுவோம். எனக்கு வந்து மெயினாக பெல்லைக்கான ஆலில் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் வீடியோ அப்புறம் வந்து உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆக்சுவலி லைக் சப்ஸ்கிரைப் லைக்கே சொல்லிகிட்ருப்பேன், நடுவில் கொஞ்சம் விட்டுட்ருப்பேன். சரி, எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா மூடி வச்சுருந்தது எடுத்துருச்சு. இப்போ திரும்பி மூடி வச்சுருக்கு. எனக்கு வந்து அப்பப்போ கலரி விடணுமா. அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் கேட்குறேன், ஒன்றும் இந்த வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணால் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை பெல் பட்டனே ஏற்றிக்கோங்க, அதாவது பெல்லைக்கான இந்த ஆளில் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பெல்லைக்கான ஆளில் போட்டு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் அவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு என்ன கேம் வீடியோ போகணுன்றதை என்னை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு என்னை இப்போ கொஞ்சம் நாளாக டிலேஸ் ஆகும், டைமிங் வந்து டிலே ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வேலை நிறைய இருக்குது. அதனாலலாம் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இந்த நம்ம பேசிகிட்டே இருக்கோம். என் அம்மாவும் ஓப்பன் பண்ணி கலருது. ரெடியாம்மா? ரெடி ஆகலையா? ரெடி வேற இரும்பல் வருது. ஆனால் நல்லா இருக்கு, பார்க்கவே செம்ம இதாக இருக்கு பாருங்களேன். இப்போ மூடி வச்சிடணும். ஓகே, எத்தனை வாட்டிமா அப்படி பண்ணுறது? எனக்கு சரி இந்த ப்ராசஸ்லாம் போகும் போல். எனக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் ஒரு 1 மினிட்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் ஓப்பன் பண்ணி கலரி விட்டுக்கணும். எனக்கு வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறேன். நான் இந்த ப்ராசஸில் போயிட்டே இருக்கோம், உங்களுக்கு போர் அடிக்க பார்க்க கட் பண்ணிப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன், வெயிட் பண்ணுங்கள் கேஸ். என்னை வந்து அம்மா திரும்பி கொஞ்சம் ஓப்பன் பண்ணிச்சு கலர்றதுக்கு. ரெடி
ஐடி வந்து ஆனால் செம்ம இதுவாக இருக்கு, தாங்க முடியல, கண்ணெல்லாம் கலங்குதுக்கு. ஆமாம், நீ சொன்னது நானே மறந்துட்டேன், திரும்பி ஒரு வாட்டி சொல்ல என்னென்ன போட்டுன்ட்டு. மறந்துட்டேன் நான். சரி, என் திரும்பியும் மூடி வச்சு கேஸ் கொஞ்சம் கழிச்சு வீட் கேஸ் கைஸ் அம்மா திரும்பி ஓப்பன் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நெடி இப்போ ஒரு காய் வரைக்கும் இப்படி இருந்துச்சு. அம்மா அம்மா பார்க்கவே எல்லாம் வெந்துட்ட எல்லாம் இருக்கு. உன்னை எவ்வளோ நேரமா இது பண்ண இப்படி நம்ம சேனலில் வந்து லைவ் ஒரு நாள் போடலாம். லைவ்னா நம்ம லாங்காக போடலாம் வீடியோ வந்து ரொம்ப நேரத்துக்கு. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா லைவாக வீடியோ ஆக்சுவலி ரொம்ப நேரத்துக்கு வீடியோ போடுறது பிரச்சனை இல்லை, ரொம்ப நேரத்துக்கு வந்து. ஆனால் வந்து நாங்கள் பிசி பை பண்ணும்போது பெரிய வீடியோக்காக லைவுக்காக வந்து பை பண்ணலன்ற காரணத்தால் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்டேஷன் பண்ணிக்கலாம், நம்ம வந்து பிசி அப்டேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து ஒரு நாள் வந்து லாங் ரேஞ்ச் வீடியோ போடலாம் ஒரு நாள். எனக்கு வந்து இந்த காய் எப்போ வேகும்னு எனக்கே தெரியல, ஆனால் வெந்துட்ட மாதிரிலாம் இருக்குது. வெந்துட்டுருக்குமா? வெந்துட்டுருக்கோம். எவ்வளோ நேரம் இப்படியே பண்ணுறது? ஆக்சுவலி கட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேனே அப்பப்போ மூடி வைக்கிற டைம்லாம் 1 மினிட் கிட்ட வந்து நீங்கள் அதான் 1 நிமிஷம் கிட்ட நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் பண்ணிக்க திரும்பி கலரணும், அப்புறம் திரும்பி முடிக்கணும், அப்படிலாம் பண்ணலாம். இது வரைக்கும் நான் கட் பண்ணி பண்ணுறதுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா 7 minutes 38 seconds போயிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களால கைஸ். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கலரிட்டு மோடலாம் இல்லை அப்படியே கொஞ்சம் கலரிட்டு இப்போ அம்மா கையில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதில் வெந்திருக்காமா? கொஞ்சம் வாயில் போட்டு எனக்கு சாப்பிட்டு பார்க்குறேன். என் அம்மா கீழெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதான் வந்துருக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி எல்லாம் வந்திருக்கு கேஸ். எல்லாம் கிறிஸ்பியாகவும் இருக்குது, சாப்பிடவே எல்லாம் செம்ம கிறிஸ்பியாகவும் இருக்குது. அப்படி சிக்கன் 65 மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. ஆனால் கொஞ்சம் அதுக்குன்னு அப்படியே இருந்துடாது இல்லையா, கொஞ்சம் உருளைக்கிழங்கு இதுவும் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நீங்களே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு அவ்வளோதானே, ஆஃப் பண்ணிவிடு. அப்போ அவ்வளோதானா அம்மா பார்க்கும்போது என் வாயில் வச்சுருமா ஓகே, அவ்வளோதான் கேஸ், ஆஃப் பண்ணியாச்சு. இனிமேல் நாங்கள் நாளையும் சந்திக்கிறது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீங்களும் மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாய் பாய், டாட்டா, லவ் யூ ஆல்.